அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பதம் பெற காய்ச்சிய பசுனரும் பாலே இதம் பெற உருக்கிய இளம் பசு நெய்யே புலந்திடாது என்றும் ஒரு படித்தாகி மலர்ந்து நல்வண்ணம் மயங்கிய மலரே இகம் தரு புவி முதல் ஏப்புலகுயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்த நல் மனமே யாழுறும் இசையே இனிய இன்னிசையே ஏழுறும் இசையே இயலருள் இசையே திவள் ஒளி பருவம் சேர்ந்த நல்லவளே அவளோடும் கூடி அடைந்ததோர் சுகமே நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளைத்திரு பாட்டே நன்மார்க்கர் நாவில் நவிற்றிய பாட்டே சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் அருட்கண்ணே என்னிரு கண்ணே என் கண்ணுள் மணியே என் பெரும் களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே என் பெருந்தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரு வாழ்வே என்றன் வாழ் முதலே என் பெரு வழக்கே என் பெரும் கணக்கே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயம்
துன்பமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அந்த மடில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனும் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே வாழ்க வாழ்க வளமுடன். குருவே வத்துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். I was part of a ritual for one of my close friends' departure from this world. I heard a couple things I wanted to share. Most of these Vedic rituals are conducted with the help of purifying the materialistic environment using darpa. It is a
holy grass. That's what we know, we heard. All these scriptures and rituals, these are written as part of the history. History is where people witness what they experience, what they hear, and they record it in the history. So scriptures and epics and everything is actually part of history. So we are all blessed to witness the existence of our Maharishi. Similarly, this world has its own history. People who lived in this earth, they witnessed. They wanted to have others than them. So their people surrounded us, them and their families, and even for the future generations after that. So they recorded everything. So that's how we get all these, right? We call it as knowledge base. So this is basically Wikipedia for us. In this, so this is the history of this materialistic world, right? So we can go back so long back with the help of the history. So we can only go back only up to where the history is recorded and exists. But the world exists even prior to the history which is recorded. So what is the evidence that the world, this earth existed even before the history was there? How do we believe? How do we know? There is a history is being recorded other than the materialistic way. Where is it being recorded? We get the answer. Maharishi gives the answer. Everything is recorded. The history book within us is our genetic domain. And for everything else and everybody else, including us, is the universal magnetic domain. Everything is there. Every single thought, every single happening is already recorded and is available in the universe as a Wikipedia. Who can read it? Who can decipher it? Everyone who is willing to meditate and bring their mental frequency to the lowest possible, where they can be able to communicate with the universe. Those can read the history recorded in the universe. Let us continue our thoughts. Aya. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. On continuation of what Arulaya said, there is a proverb in Tamil meaning, எண்ணியவர்கள் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. That means the people, the thoughts,
the ancestors who did, even though they passed away, the thoughts are recorded in the genetic center. And when we get in sync in the same frequency, so usually that's what it will be easy for us to get into touch with our parents' frequency because we share their karmas. So obviously we get into their genes. But to get into the frequency or like the thought process of the saints and siddhas of our country, we need to go deep into meditation. So there was a question for people used to ask Vethathiri Maharishi, like even though he just went to school for like 5 to 10 until 10 years, but how he is able to write a lot of poems as well as scientific thoughts. So he used to say, when he meditates and goes to the lower frequency, the thought automatically comes to his mind. And he also adds, like, if he can do it, we can also do it. So let us continue our meditation every day and try to improve our thought process. On this note, let us bless our Sky Master, Arulindi Shankari Amma, for wonderfully conducting Panchindriya meditation today. Arulindi Shivashankari Amma, Varga Valamudan. By the blessings of divine power, may Shivashankari Amma enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom and peace by divine Guru's blessings. Varga Valamudan, Varga Valamudan, Varga Valamudan. Thank you, Ayya. Varga Valamudan. Sangarima. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. பலவித நினைவு நிலைகள். நரகத்தே நினைவதனை குறுக்கிக் கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம் சிராகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலையதிந்து ஒழித்தோ பராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோ கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோ. வாழ்க வளமுடன். Good morning, everyone. Be blessed by the divine. Today's topic, memories in many ways. Maharishi explains this poem, the many ways of memories and growth of our spiritual progress in stages. In its psychic extension as mind, the soul forgets its existence, greatness, and its aim. This stagnation of the soul embodied in man is called Maya or illusion.
There are different stages the mind goes through in the spiritual progress. At the beginning, as in Annamaya Kosha, mind remains concerned with the needs of the physical body relating to the outside world through the sensory organs and going through experiences of pleasure and pain. The mind confines itself to cognizing the needs of the body and satisfying them. A man can enjoy material pleasure in the self-forgetful state of Maya as well as in the state of awareness or jnana. When a person enjoys any commodity or facility with soul consciousness, he gets both satisfaction and psychic detachment from it. So in Annamaya Kosha, at the emotional level, when the mind is going through pleasure or pain, the mind is disturbed from the balancing state and enters into the states of I and mine, the two psychic modes of ego, aggression, which goes with the power, and the other one, possessiveness, goes with the materialistic desires. Ajna meditation helps the individual overcome the greed. The conscious mind is strengthened and turns alert. Moderation in all activities becomes a habit, and the senses as well as the temperaments are brought under his control. In the Pranamaya Kosha, the mind expands to merge with and realize itself as the life energy and no longer functions through the sense organs but remains confined to itself in the form of the life force. So in Turiya meditation, which is the gateway to the divinity, meditating on the Sahasrara, where our thoughts move to a higher plane, where they get reflected even in the minds of others. The mind merges with the life energies. The life energy, which then remained as mind in the earlier stage, now remains as itself, ready to transform into the Brahman. Turiya meditation also helps to rid the soul of accumulated imprints. So regular practice of Turiya meditation helps activate it, leading to attunement with the absolute and intuitive powers. Next stages are Vijnanamaya Kosha and Anandamaya Kosha. In Vijnanamaya Kosha, when the mind begins to understand the connection between itself and the physical body as well as the other things in the universe, and in Anandamaya Kosha, when the truth behind all the manifestations in the universe, the static state that exists behind the life energy and the Akash particles is realized through a process of inner travel. This stage is the union of Jiva and Brahma, leading to salvation. The mind transforms into anything it thinks about. Thus, when the mind thinks of the Brahman, it transforms into the Brahman to attain Samadhi levels. Brahman is the consciousness, and the He is the I in each one of us. It brings forth the realization that I am only a fraction of the He, and that He is the consciousness in me and in every living being, which leads to a life of moderation and contentment. And finally, the very purpose of human birth is purification of the genetic center. Through our noble deeds, which can only cleanse the genetic center, can maintain its purity, which should be performed all the time. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு அகத்தவத்தோடு இன்றைய நிகழ்வை துவங்கினோம். அந்த தவத்தினால்
மன அலைச்சுழல் குறைந்த நிலையில் அருட்தந்தை அவர்களின் ஞான களஞ்சிய கவி விளக்கம். இன்றைய கவியும் ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல கவிதைகளில் ஒன்று. ஞானம், மெய்ஞானம், இறை உணர்வு இப்படியெல்லாம் கூறப்படுகிற ஒரு முழுமை நிலை. அந்த நிலையை அடைந்த வாழ்வு எப்படி இருக்கும், அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய கவிதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மகரிஷி அதை எப்படி துவங்குறாங்க அப்படின்னா, பக்தியிலிருந்து துவங்குறாங்க. அந்த ஞானத்திற்கான ஆரம்பம் பக்தி தான், நம்பிக்கை வழிதான் இல்லையா? இப்போ கடவுள் மேல அந்த கடவுள் தன்மை பற்றி தனக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, சிறு வயதில் கொண்ட பக்தி. அங்க என்ன பண்ணினோம், கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தான் என்றே கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கடவுள் என்று கச்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கச்சிலை முன் படைத்து வைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டா. இங்கதான் மகரிஷியினுடைய மிகப்பெரிய பெருமை இருக்கு. பக்தி என்பது நம்பிக்கை வெளி. அது கரு முதிர்கின்ற வரை அது வேணும். கரு முதிர்ந்த பிறகு விளக்கு வழிக்கு போகணும். அப்ப முதல்ல நான் செஞ்சேன், அதை எப்படி பார்க்கிறேன் இப்போ? ஓ, சிறு பிள்ளை விளையாட்டு. அந்த சிறு பிள்ளை விளையாண்டுதான் ஆகணும். அந்த வயதுல எப்படி கொடுக்க வேணுமோ நம்பிக்கை வழியாக அந்த ஞானத்தை பக்தி வழியாக நமக்கு உருவ வழிபாட்டின் மூலம் ஊட்டி கொடுத்தாங்க. அதற்கு அப்புறம் தன்னையே அறியக்கூடிய அந்த நிலைக்கு, அந்த நம்பிக்கையிலிருந்து விளக்க வழிக்கு வரோம். அப்போதான் ஞானம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விட கிடைச்சது அப்படிங்கிறாங்க. தொன்று தொட்டு அறிஞரெல்லாம் சொல்லியுள்ளார், சுயநிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. எப்படி? தன்னை அறிவதுதான் ஞானம். அப்ப தன்னை அறிவதற்கு நம்மை நாமே பார்க்கும்போது நம்மளோட ஆளுமை பேரு, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அந்த களங்கங்களை எல்லாம் போக்கி அகத்தவத்தோடு அகத்தாய்வு செய்து, அப்ப அது எப்படி? நன்று என்று சொல்வதெல்லாம் என் நினைவில் நான் கொண்டு ஆராயும் பழக்கத்தாலே அன்று அன்று வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் ஊடே அடிக்கடி நான் யார் என்று ஆராய்ந்து வந்தேன். ஏன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஞானம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் யார் என்கின்ற ஆராய்ச்சி முடிவில் எங்க போய் நின்றது? ஒன்றுமில்லா ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொரு தத்துவமாக அறிந்து தாண்டி. அப்ப அந்த ஞானம் என்பது எவ்வளவு உயர்ந்த நிலை! ஒவ்வொன்றா தாண்டணும். எங்கிட்ட இருக்கக்கூடிய களங்கங்களை கழிச்சு அந்த புனித நிலைக்கு போய் அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொருளில் எல்லாம் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு மனம் விரிவடைந்த நிலை. அதுதானே முழுமை பேரு இல்லையா? சுவாமிஜி சொல்லக்கூடிய நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்தல். அப்ப அதற்கு இந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? யாரு வேணா வாங்க, நான் சொல்லித்தரேன். ஒரு காலத்துல எப்படி இருந்தது? ஒரு உடலை துன்புறுத்தி கஷ்டப்பட்டு தான் இந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. புத்தனை போல் உடலை துன்புறுத்த வேண்டாம், புதுமுறையில் ஊட்டுகிறேன் ஞானம். அப்படியெல்லாம் சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டீங்களே, அது வேணாம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம். எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு. தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமு வந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் கொள்வீர் வாரி. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. தகுதியுள்ளோர் விருப்பம் உள்ளோர், அங்கதான் மகரிஷியுடைய பெருமை. இதுல ஆழ்ந்த ஈடுபாட்டோட வருகின்றவர்கள் தான் கிடைச்சதை பிடிச்சுக்குவாங்க. இல்லாம போனான்னா அது மேல் பக்கமாக அப்படியே இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனால்தான் அந்த வார்த்தையை போடுறாங்க, தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும். சரி, தகுதி என்ன? இதை கத்துக்கணும், ஞானத்தை அடைந்து என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா அதற்கு என்ன தகுதி?
சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் கேட்ட போது சொன்னதா சொல்லுவாங்க, உடல் என்ற ஒன்று இருக்கணும், அதுல உயிர் என்கின்ற ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கணும், அதுதான் தகுதி. அதை இன்னும் ஆழமா ஒரு சில இடத்துல சொல்றாங்க. நாம மனிதரோட குணநலன்களை வைத்து, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை வைத்து, அதுல கிடைக்கக்கூடிய நன்மை தீவை அடிப்படையாக கொண்டு அவங்கள நல்லவங்க மாறானவங்கன்னு பிரிக்கிறோம் இல்லையா? அப்படி நாம பிரிச்சு அந்த பக்கம் வைக்கிறோமே, அவங்களா இருந்தாலும் வாங்க. எப்படி சொல்றாங்க, பஞ்சமா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறின்வால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ள முறுக்கத்தால் சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றாள். ஏதோ ஒரு கணம் இல்லையா? கொள்ளையனாக இருந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதலையா? எத்தனை பேர் இருந்தாங்க. தன்னோட வாழ்க்கை எப்படியோ போச்சு, ஒரு சிறிய சந்தர்ப்ப நிகழ்ச்சி, நான் மாறி என்னுடைய வாழ்க்கை இந்த பக்கம் திருப்பணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைப்பவர்கள் சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றால் அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம். என்னுடைய கடமை என்னன்னு சொல்றாங்க, நம்முடையத துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம். இப்ப மனவளக்கலை பயிற்சி எல்லாருக்கும் கொடுக்கலாம். கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு ஒன்றுதான் மனவளக்கலை. ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாரி. அப்ப அப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சு அதை பற்றின விளக்கம் வரும்போதுதான், ஏன் என் வாழ்க்கை இப்படி துன்பமயமா இருக்கு, இன்பமா வாழணும்னு தானே நான் நினைக்கிறேன், ஆனா ஏன் நான் துன்பத்துல மாட்டிக்கிறேன்? அப்போ அதற்கான விளக்கமும் இந்த ஞான நிலையில் சேருகிறது. நான் எந்தெந்த நினைவு நிலையில இருக்கிறேன், அதற்கு ஏற்ற மாதிரி தானே எனக்கு விளைவு கிடைக்கும். நல்லது செய்தா நல்லது கிடைக்கும், மாறானது செய்தா மாறானது தானே வரும். அப்போ பலவித நினைவு நிலைகள்ல நாம இருக்கிறதுக்கு தக்க விளைவுகள் நமக்கு குணநலன்களாக பெறக்கூடிய அனுபவங்களாக இருக்கு. அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல்ல சொல்றாங்க. நர அகத்தே நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். முதல்ல சொல்லிட்டாங்க, எங்க துன்பத்துக்கு காரணம் என்ன? தான் தனது தனது என்கின்ற பொருட்பற்று, தான் என்கின்ற அதிகாரப்பற்று. இந்த இரண்டும் வருவதற்கு என்ன காரணம்? மனம் விரிந்த நிலையில இல்லை, குறுகி போய் நர அகம். நரம்னா என்ன? நான் மனிதன், நான் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி மனம் நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி குறுகிய நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக தான் என்ற அதிகாரப்பற்று இருக்கும், தனது என்கின்ற பொருள் பற்றி இருக்கும். அதனால் ஏற்பட்ட துன்பம். நர அகத்தே நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது எனும் மயக்கால் ஏற்ற துன்பம். சரி, தெரிஞ்சு போச்சு, என்னுடைய குணநலன்கள்ல அந்த அகம்பாவம், அந்த தன்முனைப்பு இருக்கிறதுனாலதான் துன்பம் வருது. எப்படி மாத்திக்கலாம்? அடுத்த வரியில சொல்றாங்க, சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். சிற அகம்னா என்ன? அந்த குண்டலினி தீட்சைய மேல கொண்டு வந்து புருவம் மத்தியிலிருந்து உச்சியிலே நீ சென்றால் அந்த இடத்துல சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி என்ன நிலை அணைக்கிறோம்? சத்து சித்து அனந்தம். சித்து என்பது உயிர். அந்த உயிரை எங்க கொண்டு போய் அந்த அனந்த நிலையில், அதுதான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த அன்னமய கோஷத்துல மனோமய கோஷத்துல இருக்கிற மனதை உயிர் மேல திருப்பி பிராணமய கோஷத்துக்கு போறோம். அதற்கப்புறம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம். அப்போ அந்த துரியதவம் ஏற்றி ஏற்றி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். எதை ஒழிச்சோம்? அந்த தான் என்கின்ற அகம்பாவத்தை. நர அகத்தே நினைவு இருக்கு, அந்த நினைவை பரந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக முதல்ல சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி, அதற்கப்புறம் தான் அடுத்த நிலைக்கு போறோம். விஞ்ஞானமய கோஷம் ஆனந்த நிலைக்கு போறது எப்படி? பரவகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எல்லையற்ற ஒன்று, இறைவனத்தானே பரம்பொருள் பரமாத்மா அப்படின்லாம் சொல்றோம். அந்த பரம், பரம் அப்படின்னா அந்த மெய்ப்பொருள். என்றால் தூய்மையான அப்படின்னு அர்த்தம். தூய்மையான அந்த மெய்ப்பொருள், அதுல நம்ம மனதை கொண்டு போய் நிறுத்திடுறோம்.
பர அகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் நாமளும் தேவர்களாயிட்டோம் அப்படிங்கிறாங்க. பழக்கத்தால் வான் அவரும் ஆகிவிட்டோம். வான் அவர்னா என்னங்க? அந்த எல்லையற்ற இறைநிலை ஆக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம உணர்தல். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் சொன்னார் இல்லையா வள்ளுவர். அப்போ தெய்வர்கள் அப்படின்னு யார சொல்றோம்? அந்த நிலைக்கு மனம் ஒன்று நின்று அங்கே நினைவகதனை பரப்பச் செய்யும் பழக்கம் உடையவர்கள். அவங்கதான் ஐயப்படாது அகத்தது உணர்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்நிலை அவங்களதான் வானவர்னு சொல்லுவோம் இல்லையா? மகரிஷி இப்ப என்ன சொல்றாங்க? அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடக்கூடிய பயிற்சியை செய்து பரவகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். அப்போ நாமும் ஐயப்படாத அகத்ததை உணர்ந்துட்டோம். அதற்கு அப்புறம் ஏற்கனவே வந்த பதிவுகள் மூலமாக அந்த கருமைய பதிவுகளை மாற்றிக்கொள்ளணும். கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். இந்த சிராகத்தே நினைவதனை ஒன்றச் செய்வது, அடுத்தது பரவகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும். இதை எல்லாமே நம்முடைய கரவகத்தை தூய்மை செய்யும். கர அகம் என்பது என்ன? கருமையம். நம்ம அகத்தே இருக்கக்கூடிய கருமையம். அத்தனை பதிவுகளோடு பறந்திருக்கோமே, அவை அனைத்தையும் தூய்மை செய்து அந்த மூலாதாரத்தில் மூண்டெனும் கனல் மேலே எழுப்பி வரக்கூடிய அகத்தவத்தை யாருக்கு கொடுக்கிறோங்கிறாங்க? தகுதியுள்ளோர்க்கு அறிவிக்கின்றோம். தகுதி உடையவர்கள் யாரு? அந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கின்றவர்கள், விருப்பம் உடையவர்கள். அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறோம். இப்போ எளிய முறையில் இந்த ஞான பயிற்சி என்பது பெற்று உயர்நிலைக்கு போவதற்கான வழிமுறைகளை மகரிஷி இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் கூற வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் பல விதங்களிலே இந்த எளிய உண்மையை, இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளும் வித்தையை, கலையை நமக்கு மிகச் சிறப்பாக எளிமையாக விளக்கிக் கொண்டே வருகிறார். அனைத்து ஞானக்களஞ்சிய கவிகளையும் எடுத்து உற்று நோக்கி ஆய்ந்து பார்த்தால் ஒன்றை நோக்கியே தான் இருக்கும். வாழ்க தொடர்ந்து இந்த ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு நமக்கு ஆழ்ந்து உணர்ந்து விளக்கம் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றலின் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குழந்தைகளுக்கான நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எப்படி இந்த வரலாற்றிலே நாம் பதிய வைத்து நமக்கும் நன்மை பயக்கும், பிறருக்கும் உலகோருக்கும் நன்மை பயக்கும் விஷயங்களை, செய்கைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த குழந்தைகளுக்கான நிகழ்வுமே. எதிர்காலத்திற்கு இந்த வேதாத்திரியத்தை எடுத்து செல்லும் சிறப்பான சீரான பணி, தொண்டாற்றி இன்பம் காண அனைவரையும் அழைத்து பாடல்கள் பாடி நிறைவு செய்ய முயல்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராமையா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி குமரகுரு ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்தமைகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர்செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு,
படிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றிகளை. வாழ்க வளம். குமரகுரையா அன்மியூட் பண்ணிக்கோங்கய்யா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து தினசரி ஞானக்களஞ்சிய கவிக்கு பாடல் இசை வடிவம் கொடுத்து அதை தொடர்ந்து தினசரியும் ஆங்கிலத்திலே அதற்கு விளக்கம் வழங்கியும் சீரிய தொண்டாற்றி வரும் நமது ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்கள் மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர் வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு எல்லோருக்குமே அவரவர்களுக்கு ஆன பொறுப்பு, கடமை, அவங்களுடைய லைஃப் ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை குறிக்கோள்கள், அன்றன்றைய தினத்திற்கான கடமைகள் இதெல்லாமே இருக்கும். ஆனாலும் அதையும் செவ்வனே சீரிய முறையிலே செயலாற்றி இந்த வேதாத்திரியத்திற்கும் தொண்டாற்றுவது என்பது எவ்வளவு பெருமையான அருமையான விஷயம். இந்த மகான் சொல்லக்கூடிய அன்பும் கருணையும், அன்பு என்பது இறுக்கி பிடித்து கொள்வது, கருணை என்பது தொடர்ந்து அழித்து கொண்டே இருப்பது இல்லையா? அந்த வகையிலே இந்த தொண்டினை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கும் அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் அனைவரோடும் எப்போதும் இணைந்திருந்து சிறந்த முறையிலே இறைநிலை உணரும் பயணத்திற்கு வழி நடத்தி செல்லட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
விடைபெற்று